إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று கூறிக்கொண்டு கடந்த சில தினங்களாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற தலைப்பில் நாம் தொடர்வுரையாக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் திருமணத்திற்கு பிற்பாடு கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி வலியுறுத்துகிறது என்பதை இந்த உரையில் காண உள்ளோம். இந்த உலக விஷயத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் ஒருவர் ஒரு பாதையில் பயணிக்கக்கூடியவராக இருப்பார். உதாரணமாக சொல்லப்போனால் அவர் பள்ளி பருவத்தை முழுக்க தமிழ் வழி கல்வி தமிழ் மீடியத்தில் பயிலக்கூடியவர்களாக இருப்பார். அப்போ அந்த பள்ளி பருவத்தை முடித்துவிட்டு அவர் கல்லூரி பருவத்திற்கு போகிறப்ப அங்கே முழுக்க இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும், எல்லாமே ஆங்கிலமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, தமிழ்லேருந்து சடனாக இங்கிலீஷுக்கு போகிறப்ப அவருக்கு அதனை கையாள தெரியாது. அதில் சில காலங்களாக அதில் அவர் தேர்ச்சி அடைய மாட்டார், தோல்விதான் அடைவார். முதலாவதாக ஒரு ஆண்டு எடுத்துக்கொண்டால் அவர் தோல்வி அடையக்கூடாது இருப்பார். அதற்கு பிற்பாடு தன்னை அவர் பக்குவப்படுத்திக் கொள்வார். அதனையே அவர் அந்த பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பருவத்துக்கிடையே உள்ள அந்த லீவு நாட்களில் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார் என்றால் அவர் கல்லூரி பருவத்தில் அதிகமாக நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே போல்தான் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் திருமணத்திற்கு முன்னாடி இந்த இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று அறிந்து வைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் திருமணத்துக்கு பிற்பாடு தங்களது வாழ்க்கையை அமைதியாகவும் நிம்மதியாகவும் அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் மன அமைதி பெறுவதற்கே உங்களிலிருந்து உங்கள் துணைவியை படைத்தோம் என்று கூறுகிறான். இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமான ஆண்கள் என்ன யோசிப்பாங்க, என்ன பாய் சொல்கிறீங்க, வீட்டில் அதிகமான குடைச்சல் கொடுக்கக்கூடியதே அந்த பெண்கள் தான், நீங்கள் என்னமோ மன அமைதியை தருவதாக அல்லாஹ் சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கலாம். அல்லாஹ் சொல்லிட்டானுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் சொன்னால் அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் ஏன் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ சண்டை சச்சரவுகள் வருகிறது? கடந்த சில தினங்களாக நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் எப்படி பெண்ணை தேர்வு செய்ய சொல்கிறான், அல்லாஹ் எதனை குறித்து மனமுடிக்க சொல்கிறான், அல்லாஹ் பெண்ணிடத்தில் எதனை பார்க்க சொல்கிறான், தனது திருமணத்தை எப்படி அமைத்துக் கொள்கிறான். மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இவை அனைத்தையுமே நாம் செய்திருந்தோமே ஆனால் நம்முடைய மன வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறாங்க. அப்போ எதையுமே நம்ம அதன் அடிப்படையில் மார்க்க அடிப்படையில் பண்ணாமல் நம்மளுடைய மன வாழ்க்கை அமைதி இல்லைன்னு சொல்லிட்டு சில மனிதர்கள் புலம்பக்கூடியவராக இருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அவர்களுக்கிடையே அன்பை நான் தான் ஏற்படுத்தினோங்கிறான். அந்த கணவன் மனைவிக்கு இடையே உள்ள
அந்த பாசம், காதல், பரஸ்பரம், அந்த அன்பு எல்லாமே அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறேன் என்று கூறுகிறான். இப்போ ஒரு கல்லூரியில் போய் சேர்றோம், சேர்ந்தோடனே புதுமுகங்களாக இருப்பாங்க. உடனே ஒருத்தட்ட போயிட்டு நெருங்கி விட முடியாது. எப்படியும் அவர்கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு ஒரு 6லேருந்து 1 வருஷமாச்சும் டைம் எடுக்கும். அப்போ ஒரு நமக்குன்னு வரக்கூடிய ஒரு துணைவியா, ஒரு மனைவி வருகிறாள், அவளை 10 நாள் யாராச்சும் குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பொறுத்து கொள்ள முடியாது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். கணவனை பற்றி மனைவியிடத்தில் குறை சொன்னாலோ, மனைவியை பற்றி கணவனிடத்தில் குறை சொன்னாலோ அவர்களால் அதனை சகித்து கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். வெறும் 10 நாளில் எப்படி இந்த அன்பு வருது? அல்லாஹ் தான் இந்த அன்பை உருவாக்குகிறேன் என்று கூறுகிறான். மேலும் சொல்றான் பாருங்க, இதில் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு தக்க சான்று உள்ளது என்று கூறுகிறான். சிந்திங்கப்பா, இதை நினைச்சு சிந்திங்க. நான் கொடுக்குறேன்னா இந்த உங்களுக்கு மன அமைதி பெறுவதற்காண்டி உங்களுக்குன்னே ஒரு மனைவி உருவாக்கி வச்சிருக்கேன்னு இதை நீங்க சிந்திங்க என்று கூறுகிறான். அதாவது வாலிப பருவத்தில் நீ என்னப்பா வேலை செய்யறேன்னு கேளுங்களேன், நான் இந்த கடையில் வேலை செய்கிறேன், எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை செய்கிறேன் என்று கூறுவார்கள். திரும்பவும் ஒரு வாரம் கழிச்சு கேளுங்க, நான் ஹார்ட்வேர்ஸ் கடையில் வேலை செய்கிறேன். ஏன்ப்பா பாய் அவனா ஒரு ஓனரை பாய் முசுறு மாதிரி எரிஞ்சு உழுவுறான் அப்படிம்பாங்க. அதே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி திருமணம் முடிந்த கையுடன் அவன் சில நாட்கள் கழித்து வேலைக்கு செல்கிறான். அதே முதலாளி கடுசாக நடந்து கொள்வார். அவன் அந்த வேலையை தூக்கி போட்டு வரமாட்டான். ஏன்னா அவனுக்குன்னு பொறுப்பு வந்துடுச்சு, அவனுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடுச்சு, அவனுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் வந்து விட்டது. நம்மை நம்பி ஒரு ஜீவன் இருக்கு. நம்ம இந்த வேலையை விட்டுட்டு போனோம்னாக்கா நாளைக்கு நம்மளும் அந்த ஜீவனும் நடுத்தருவில் நிற்க வேண்டியதான் என்று உணர்ந்து அதனை சகித்து கொள்வான். எதற்காக? அவளிடத்தில் கொண்ட அன்பு காரணமாக தான். அப்ப இந்த அன்பை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான் என்று கூறுகிறான். இதை சிந்திக்கின்ற சமுதாயத்துக்கு தக்க சான்று உள்ளது என்று கூறுகிறான். அப்ப இதனை நம்ம சிந்தித்து உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, நல்லவன் ஒரு மனுஷன் பேர் வாங்கணும்னு வச்சுங்களேன். அதாவது நான் இந்த உலகத்துல நல்லவன் யாரு நன்மாரை வழங்க வேண்டும் என்றால், நான் நல்லவன் யார் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய தாய் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், முதல் அதாவது நல்ல முறையில் அழகிய முறையில் நட்பு கொள்வதற்கு யார் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 3 இடத்தை தாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள். அந்த தாய் சர்டிஃபிகேட் வழங்கக்கூடாது. ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. எந்த ஒரு அயோக்கியம் இருந்தாலும் தாய் அவனை நல்லவன் என்று தான் கூறுவாள். நான் நல்லவன் யார் சர்டிஃபிகேட் வழங்கணும்னாக்க, என்னை நம்பி ஒரு மனைவி வந்துச்சுல, அவங்க தான் எனக்கு சர்டிஃபிகேட் வழங்கணும். இவன் நல்லவன்ப்பா, இவன் என்னை இப்படி எல்லாம் மார்க்க சொன்ன அடிப்படையில் என்னை சித்தரவதைப்படுத்தாமல் நன்றாக கவனித்துக் கொள்கிறான் என்று கூற வேண்டும். இவன் அயோக்கியன், இவன் மார்க்க சொன்ன அடிப்படையில் என்னை கவனித்துக் கொள்வதே கிடையாது, அவன் மட்டும் நல்ல உடையை உடுத்திக்கிறான், அவன் மட்டும் நல்ல உணவாக உண்கிறான், என்னை கண்டு கொள்வதே கிடையாது என்று யார் நமக்கு நன்மாரையும் வழங்க வேண்டும் என்றால், நமக்கு துணையாக வந்தாங்களோ மனைவி, அவங்க தான் வழங்க வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறதுங்க. அப்போ ஒருத்தர் நல்லவன் பேர் வாங்கணும்னாக்க அவங்க மனைவியிட்ட இருக்கக்கூடிய அந்த அவங்களிடத்தில் வரக்கூடிய ஆலோசனை, அவங்களுக்கு உணர்வுக்கெல்லாம் நாம் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருடைய தூதர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வகை செய்தி வந்தோடனே பயந்தாங்க. பயந்து வந்தமாக முதல்ல யார்கிட்ட சொல்கிறாங்க, அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பயந்து இந்த மாதிரி நான் ஒரு நிகழ்வை கண்டேன், எனக்கு பயமாக உள்ளது, என்னை போர்த்துங்கள் என்று கூறுகிறார்கள். அப்போ அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செஞ்சது கிடையாது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சது கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு வழி கைவிட்ட மாட்டான்னு சொல்லிட்டு, என்னுடைய சொந்தக்காரர் ஒரு நபர் இருக்கிறார், வராக்கா அவருடைய பேர், அவர் வேதங்கள் கற்று வச்சிருக்காரு, இதை நம்ம போய் அவள்கிட்ட சொல்லுவோம் என்று கதீஜா அன்னியார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள். இப்போ நம்மளே ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸ் ஆகிடுச்சு, ஒரு தொழிலில் நஷ்டம் அடைந்து விட்டோம், நம்ம போய் நம்ம மனைவிகிட்ட சொல்கிறோம், நம்ம மனைவி இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கூறி கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறாங்க. மாற்று ஆலோசனையாக வேறு ஒரு வழியை சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்,
அதற்கு செவி சாய்க்க மாட்டோம். உன் வேலையை பார்த்துட்டு போ, ஆம்பளையாகிய எனக்கு தெரியும் இதை எப்படி கையாள வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று தான் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. நான் பயந்துட்டேன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக வந்து தப்பட்டு அடைக்க போறியா, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னுடைய பலவீனத்தை வந்து நான் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள்லாம் முரண்பிடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய மனைவியுடைய ஆலோசனைக்கு செவி சாய்த்து அந்த வராக்கா என்னும் நபரை சந்திக்க சென்றார்கள். அப்போ இப்படியெல்லாம் அவருடைய உணர்வுக்கு, அவருடைய ஆலோசனைக்கு, அவருடைய ஆசைகளுக்கு நாம் மதிப்பளித்தால் மட்டுமே தான் அவரிடத்தில் நாம் ஒரு நல்ல கணவன் என்கிற ஒரு நன்மாராயத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க முடியும். மேலும் இந்த மார்க்கம் சொல்கிறது, அதாவது பெண்ணாகியவளை, பெண்ணை நாம் விழா எலும்பில் இருந்து தான் நாம் படைத்தோம். அவங்கள வந்து நீங்கள் நிமித்தணும்னு நினச்சிங்கனாக்க அந்த விழா எலும்பு வந்து முறிந்துவிடும். அதை அப்படியே விட்டு விடுவோம் என்று நினச்சிங்கனாக்க அந்த விழா எலும்பு வந்து மேலும் வந்து வளைந்து கொள்ளும். அதனால் வந்து அதை வந்து எப்படி மென்மையாக ஹிக்குமத்தான கையாள வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக காட்டுதுங்க. அதாவது ஒரு உதாரணமாக சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், எல்லா வீட்லேயும் தாய்மார்கள், நம்முடைய அம்மாமார்கள் வந்து சில உடல்நிலை ஆரோக்கியத்தில் பின்தங்கிய உள்ள நிலையெல்லாம் இருப்பாங்க. சிலவங்களுக்கு சுகர் இருக்கும், சிலவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷரில் வந்து உப்பு வந்து அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாது. நம்ம மனைவி ஒரு நாள் உப்பு அதிகமாக போட்டு சமைச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, நம்ம மனைவிக்கு தெரியாமல் வந்து நம்மள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உன் மனைவி வந்து நேற்று ஒரு குழம்பு வச்சா, வத்த குழம்புன்னு ஒரு குழம்பு வச்சா, அதுக்கு பேர் வத்த குழம்புல உப்பு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியா பண்ணா இருங்கன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போய் நேராக போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்டு விடக்கூடாது. அதே மாதிரி இந்த தாய்கிட்டையும் ஒரு நாள் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேர்ட்டையுமே நம்ம மாட்டிக்கொள்வோம். அப்போ என்ன பண்ணணும், நீ தானேமா பார்த்து கட்டிட்டு வந்த, நீ தானேமா பார்த்து எனக்கு வந்து இவருடைய துணைவியாக பிடித்து வைத்தா, என்ன பண்ணுங்கிற போயிட்டு கடிச்சு விட்டுட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு வச்சுங்களேன், இல்லை உடுப்பா அடுத்த ட்ரிப்பு அவள் சரி பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அல்லாஹ் இங்கே சொல்கிறப்ப மனைவியை மட்டும் சொல்லலை, குறிப்பாக பெண்களுடைய குணாதிசயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பெண்கள் ஆகியவர்கள் அவர்கள் வளைந்த விழா எலும்பை போன்றவர்கள் என்று கூறுகிறான். அப்போ இது தன்னுடைய அம்மாவுக்கும் பொருந்தும், தன்னுடைய மனைவிக்கும் பொருந்தும். இப்போ இந்த விஷயத்தை மென்மையாக ஹேண்டில் ஆகணும்னா நேராக போயிட்டு தன்னுடைய மனைவி இடத்துல அப்படியே போய் கக்கி விடக்கூடாது. என்ன பண்ணணும், பக்குவமாக சொல்லணும். நம்ம வந்து கோபமாக இருக்கிற மாதிரி சில பாவனைகளை செய்ய வேண்டும். அவங்க நம்மள்கிட்ட கேட்பாங்க, என்ன நேர்ந்தது என்று கேட்பார்கள். இந்த மாதிரி இந்த சம்பவத்தை டைரெக்டாக சொன்னோம்னாக்கா அடுத்த நாள் நமக்கு சோறு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், ஏதோ ஒரு நாள் தெரியாமல் உப்பு கூட போட்டியா, அதுக்கு போய் இப்படி சொல்கிறாங்க, நாளிலேருந்து நீ சமைக்கிற சமையலில் அவங்க நாவில் அறுசுவை நடனம் ஆடணும்னு இப்படி தான் சொல்லணும். இன்டைரக்டாக போய் சொன்னோன்னா நாளைக்கு நமக்கு சோறு கிடைக்கும். அப்போ பெண்கள் வளைந்த விழா எலும்பை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் வளைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த எலும்பு உடஞ்சிரும். அவர்களை அப்படியே விட்டீங்கனாக்கா அந்த எலும்பு வந்து மேலும் வளைந்து கொள்ளும் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக காட்டுகிறதுங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம அந்த பெண்களை வந்து கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அவளிடம் இப்போ திருமணமான தம்பதிகளுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் இரண்டு விஷயங்களை கற்றுத் தருகிறார்கள். அதாவது ஆண்கள், நீங்கள் திருமணம் செய்கிறீங்களா, ஆண்களாகிய நீங்கள் திருமணம் செய்கிறீங்களா, பெண்களிடத்திலிருந்து உங்களுடைய மனைவியிடத்திலிருந்து வரக்கூடிய இன்னல்களை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அவங்கள்ட்ட வந்து 10 பண்புகள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். உங்கள் தாயை மதிக்க மாட்டாங்க, உங்கள் தந்தையை மதிக்க மாட்டாங்க, உங்களுக்கு சரியாக பணிவிடையை செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரே ஒரு பண்பு உங்களுக்கு பிடித்த வண்ணமாக இருக்கும். தன்னிடமிருந்து பெற்ற குழந்தையை அழகிய முறையில் வளர்ப்பார்கள். அந்த குழந்தையை மார்க்கப்பட்டு உள்ள குழந்தையாக வளர்ப்பார்கள். அதனை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் என்று ஆண்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதாவது பெண்ணுன்னா அப்படிதான்ப்பா, அவள் வந்து குறை மேலே குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பா, அவளை வந்து நீ வந்து சகித்து கொண்டு தான் வாழ வேண்டும் என்று இந்த திருமண வாழ்க்கையில் ஆண்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டளையிடுகிறது. அதே போல பெண்களுக்கு என்ன கட்டளையிடுது பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், பெண்களாகிய நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள்.
அப்ப கேட்கிறாங்க, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர்களே, நீங்க தான் நரகத்தில் அதிகமாக இருக்கிறீர்கள். நான் கண்ட காட்சியில் பெண்களாகிய நீங்கள் தான் நரகத்தில் அதிகமாக இருக்கிறீர்கள். என்ன காரணம் என்றால், நீங்கள் உங்க கணவருக்கு மாறு செய்யக்கூடியவராக திகழ்கிறீர்கள். எப்படி பாருங்க, அவங்க மற்ற இபாதத்துக்களை கோட்டை விட்டதுக்காண்டி நீங்க நரகத்தை அதிகமா இருக்கீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லல. நீங்க அதிகமா பெண்களாகிய நீங்கள் அதிகமா புறம் பேசுறீங்க, அதுக்காக நீங்க நரகத்தில் இருக்கீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லல. நீங்கள் உங்கள் கணவர் விஷயத்தில் அதிகமாக மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. பெண்களுக்கு அறிவுரையாகவும் ஆலோசனையாகவும் சொல்கிறது. அதே போல ஒரு வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆண்களிடத்தில் தான் இருக்க வேண்டும். அப்ப ஒரு நபரிடத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும், பாய் இந்த மாசம் சந்தா 100லேருந்து 200 ஆயிருக்கு, வீட்டில் கேட்டு சொல்றேன் பாய் இந்த மாசம் இந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, வீட்டில் கேட்டு சொல்றேன் பாய். எதை எடுத்தாலும் அவர் வீட்டில் கேட்டு சொல்றேன்னு சொல்லி அப்படியே பழக்கமாயிடுவார். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் அவரை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பார்கள். மார்க்கம் அப்படி கற்றுத்தரவே இல்லை. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனம் இறக்குகிறான், 2 வேளை அவங்க மனம் அருந்தி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான். அவங்க செஞ்ச தவறுக்காண்டி 2 நபர்களை அவர்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து வழிபிரண்டு விட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உமர் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களும், உமர் அவர்களுடைய மகளும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளும். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோட குரலுக்கு மேல எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பழக்கம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுனாக்க, அன்சாரி தோழிகள், அன்சாரி பெண்களை பார்த்து இந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அது நீண்ட நிறைய ஹதீஸாக இருக்கும், நம்ம சுருக்கமா சொல்றோம். அப்ப அவர்களிடத்தில் இந்த பழக்கத்தை கற்றுக்கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை உடனே இறக்குறோம். என்ன சொல்றான் பாருங்க, உங்க கணவருடைய வாய்ஸ் இருக்குல்ல, உங்க கணவருடைய குரலுக்கு மேல உங்களோட குரலை ஒசத்தாதீங்க. அப்படி ஒசத்தீங்கனாக்கா நீங்க அந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து வழிபிரண்டு விட்டீர்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப எப்பவுமே பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய கணவருக்கு குரலுக்கு மேல நீங்க குரல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்ப நீங்கள் மார்க்கத்திலிருந்து வழிபிரண்டு விட்டதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூறுகிறார்கள், சஜ்தா யாருக்கு செய்யணும் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக காண்பித்து விட்டது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர சஜ்தா செய்யக்கூடிய ஒரு நபர் வேற யாருமே கிடையாது. அல்லாஹ்ட்ட மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் நாம் மன்றாட வேண்டும், அல்லாஹ்வுடைய காலில் மட்டும்தான் நம்ம உழுவணும். அல்லாஹ்வுடைய தூதர்களே ஒரு இடத்துல சிராயித்து சொல்லியிருக்கிறார்கள், மனிதர்கள் காலில் உழுவுறதுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்து விட்டது என்றால், நான் முதலில் பெண்களாகிய நீங்கள் உங்கள் கணவருடைய காலில் விடுங்கள் என்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த மார்க்கம் அதனை அனுமதிக்கவில்லை. ஆகையால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதனை நிராகரித்து விட்டார்கள். இப்போ எந்த அளவுக்கு பெண்கள் தன்னுடைய கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அப்போ இந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது, ஆணாகிய நீ உன்னுடைய மனைவி கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை நீ சகித்துக்கொள். திருமணத்துக்கு பிறகு ஒரு கணவனும் மனைவி எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய மனைவியிடத்திலிருந்து என்ன ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் தொந்தரவு வந்தாலும் ஆம்பளை நீ சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அதே மாதிரி பெண்ணாகிய நீங்கள் உங்களுக்கு கணவருக்கு கட்டுப்படுங்கள் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக கூறுகிறது. ஆகையால் சகோதரிகளே, இனி வரக்கூடிய காலங்களில் மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات